வணக்கம். நம்ம உகரம் தமிழ் வகுப்புல இன்னைக்கு அடுத்த சாப்டருக்கு போறோம். ஏற்கனவே நம்ம சாப்டர் 1.1 முடிச்சிட்டோம். அதுல பார்த்து படித்தல் 30 பாடங்கள் இருந்துச்சு. 30 பாடங்களையும் நம்ம பார்த்து வாசிச்சு அந்த வாசிக்கிற பயிற்சியை முடிச்சிட்டோம். இப்ப சாப்டர் 1.2 இதுல என்ன பார்க்க போறோம்னா பொருள் அறிவோம். ஒவ்வொரு சில தமிழ் வார்த்தைகளுக்கெல்லாம் பொருள் தெரியாம இருக்கும் இல்லையா? அந்த தமிழ் வார்த்தைகள் எடுத்து அதுக்கு பொருள் கொடுத்திருக்காங்க. அதுதான் அந்த சாப்டர் 1.2ல நம்ம படிக்க போறோம். இங்க 3 ஸ்லைட் கொடுத்திருக்கேன் ஆன்ட்டி. சரிங்களா? இது ஸ்லைடு 1, அடுத்து ஸ்லைடு 2, அடுத்து ஸ்லைடு 3. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் 2 நாள் உங்களுக்கு இந்த அசைன்மெண்ட்டுக்கு டைம் கொடுக்க போறேன். சரிங்களா? டே 1 என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்லைடு 1, 2, 3 இதுல இருக்கிற வார்த்தைகளை நீங்க என்ன பண்ணணும்னா அப்படியே வாசிச்சு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் தனித்தனி வாய்ஸ் மெசேஜா அனுப்புங்க. சரிங்களா? அடுத்தது டே அந்த டே 1லயே இன்னொரு அசைன்மெண்ட் என்னன்னா, அப்படியே நீங்க இதுல இருக்கிறத பார்த்து எழுதி அனுப்பணும். காலம் போட்டுக்கோங்க, 3ஆ பிரிச்சுக்கோங்க. ஒன்னு சீரியல் நம்பர், இன்னொன்னுல வார்த்தை, அடுத்தது பொருள். நீட்டா எழுதி அனுப்புங்க. சரிங்களா? பார்த்து எழுதி அனுப்புங்க. அடுத்தது டே 2ல என்ன பண்ணணும் அப்படின்னா, டே 2ல இதுல உள்ள வார்த்தைகள் இருக்கு இல்லையா? இடது பக்கம் உள்ள வார்த்தைகள், உதாரணமா தட்டச்சு அப்படின்னு இந்த வார்த்தைய உங்க அம்மாவோ அப்பாவோ கேட்பாங்க. நீங்க அதுக்கு பொருள் என்னன்றத சொல்லி பார்க்காம சொல்லி அனுப்பணும். சரிங்களா? நீ அம்மா கேட்கறதோ நீங்க பொருள் சொல்றதோ ரெண்டுமே சேர்த்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். சரிங்களா? இது டே 2ல இன்னொரு அசைன்மெண்ட்டும் இருக்கு. என்னன்னா, அதாவது டிக்டேஷன். அம்மாவோ அப்பாவோ யாராவது இந்த இடது பக்கம் உள்ள இந்த வார்த்தைகள் இப்ப அறுசுவை அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும், அது அறுசுவை அப்படின்னு எழுதி அதோட பொருள் என்னன்றத எழுதி அனுப்பணும். சரிங்களா? பார்க்காம எழுதணும். இந்த 3 காலம் போட்டு சீரியல் நம்பர், வார்த்தை, பொருள் அந்த ஆர்டர்ல எழுதி அனுப்புங்க. சரிங்களா? இதுதான் டே 1, டே 2 அசைன்மெண்ட். டே 1ல என்ன பண்ணணும், அந்த வார்த்தைகள்லாம் அதோட பொருளோட பார்த்து படிச்சு அனுப்பணும். அப்புறம் பார்த்து எழுதி அனுப்பணும். டே 2ல அம்மாவோ அப்பாவோ இடது பக்கம் உள்ள வார்த்தைகளை கேட்பாங்க. அதுக்கான பொருளை நீங்க சொல்லி அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். அடுத்தது அந்த வார்த்தைகளை டிக்டேட் பண்ணுவாங்க. நீங்க அப்படியே அந்த வார்த்தையை எழுதி அதோட பொருளையும் பார்க்காம எழுதி அனுப்பணும். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் 2 நாளைக்கான அசைன்மெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.